ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. பவுல் எபேசு சபையில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஏன் இதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் வந்தது? நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அந்த காலத்திலே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி தெளிவாக அவருடைய வார்த்தைகளிலே வளர்ந்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் சவுல் பவுலாக மாறி ஒவ்வொரு சபையையும் சந்தித்து கொண்டே வந்தார். அந்த சபையிலே உள்ள குற்றங்களை அவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளை பவுல் செய்து கொண்டிருந்தார். அவர்களை விசுவாசத்திலே இன்னும் உறுதிப்பட நிலைத்திருக்க செய்யும்படி ஆலோசனை சொல்லிக்கொண்டே வந்தார். பவுல் ஏன் இதை குறிப்பிட வேண்டும்? நீங்களும் நானும் ஆதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தோம். அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கிறோம் என்ற ஒப்பீடு தான் இந்த வசனத்திற்கான அடிப்படை என்று நான் புரிந்து கொண்டேன். இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது? இவர் எபேசு சபையினருக்கு நீங்கள் முன்னே எப்படி இருந்தீர்கள், இனி எப்படி இருக்க வேண்டும், அல்லது இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடந்த அதிகாரங்கள் முழுவதும் சொல்கிறார். குறிப்பாக இந்த 4வது அதிகாரத்திலே அவர் பேசுகிறார், நீங்கள் குழந்தைகளாய் இராமல் இனி நீங்கள் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். We know who is Christ. அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருக்குள் வாழ்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் குழந்தைகளாய் இராமல் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். இட்ஸ் an ongoing process. இதைத்தான் பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எவ்விதமாய்? மேலே ஒரு பட்டியல் தரப்பட்டிருக்கிறது. 17, 18, 19 அவர் சொல்கிறார். எபேசு சபையில் இருந்த பிரச்சனை அதுதான். புறஜாதிகளுக்கு வீண் சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள், இருதய கடினத்திலே இருக்கிறார்கள், அறியாமையிலே இருக்கிறார்கள், அந்நியராய் இருக்கிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், அசுத்தங்களோடு கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். புறஜாதிகள் இப்படி இருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் நீங்கள் கற்றுக்கொண்ட கிறிஸ்து உங்களுக்குள்ளே மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் என்று ஆரம்பித்தோமோ அதே நிலையில் இருந்தது போல இன்றும் இருக்கிறோம் என்றால் தவறு. இங்கு பவுல் சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளைப் போல இராமல் வளருகிறவராயிருங்கள். இந்த கிரியைகள் எல்லாம் உங்களிடத்திலே இல்லாமல் இருக்க கடவுது என்று சொல்கிறார். அதனால தான் இப்படியெல்லாம் அவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இன்று நம்மை பார்த்து இந்த கேள்வி வைக்கப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். நாம் எவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். ஆனால் கிறிஸ்துவை எவ்விதமாக கற்றுக்கொண்டோம்? கற்றுக்கொள்வது என்பது என்ன? அவரோடு வாழ்வது, அவருக்குள் வாழ்வது எப்படி என்கிற ஒரு நிலை. ஒரு உதாரணத்தை ஒரு வேத அறிஞர் எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒருவன் சிறைச்சாலையிலே அணிந்திருந்த அதே உடையை வெளியே வந்த பிறகும் அணிந்திருப்பானால் அவன் எப்படி எல்லாராலும் பார்க்கப்படுவான்? இதுதான் இன்று கிறிஸ்தவர்கள் மேலே வைக்கப்படுகிற ஒரு பார்வை. நீங்கள் முன்னே எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? நான் அதே சாயலை தொடருவேன், அதே விதமாகவே நடப்பேன், அதோடைய தாக்கம் எனக்கு இன்னும் உண்டு என்று சொல்வோமானால் இங்கு அவர் சொல்லுகிற அந்த பட்டியலிலே தான் நாம் வருவோம். ஆனால் பவுல் சொல்கிறார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாம் கற்றுக்கொண்டது எப்படி? அந்த கற்றுக்கொண்டதுக்கு ஏற்ப நாம் வாழ முயற்சி செய்வோம். இன்னும் பழைய சாயலோடு, இன்னும் பழைய போராட்டங்களோடு, பழைய துர்க்குணங்களோடு வாழ்வோமானால் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற செயலாக அமைந்துவிடும். நாம் எப்படி ஆண்டவரை கற்றுக்கொண்டோம் அதை பிரதிபலிக்க முயற்சி செய்வோம். புதிய உடை, புதிய சாயல், அவருக்கேற்ற, அவருக்குள் வாழ்கிற ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமும் ஒரு மெச்சூரிட்டி, பக்குவமடைந்த தன்மையும் தேவைப்படுகிறது. பவுல் இதைத்தான் எபேசு சபைக்கு சொல்லி தருகிறார்.
இன்று அப்படி ஒரு வளர்ந்த நிலைக்குள்ளே போக நீங்கள் ஆயத்தமா? ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, பவுல் எபேசு சபையின் விசுவாசிகளுக்கு சொல்வதைப் போல நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறோம். மேலே சொல்லப்பட்ட துர்க்குணங்கள் நிறைந்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா? பழைய சாயலிலே இன்னும் வாழ்கிறோமா? அல்லது நாங்கள் உம்மை கற்றுக்கொண்ட விதத்திலே வாழ முயற்சி செய்கிறோமா என்பதை இன்று ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களில் உள்ள குறைவுகள் மாறட்டும், பழைய சாயல் மாறட்டும் ஆண்டவரே. புதிய உடையை தரித்து கொண்டவர்களைப் போல உம்முடைய சாயலிலே நீர் கற்றுக் கொடுத்த விதத்திலே வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு நடக்கிற வாழ்க்கை, உமக்குள்ளே நடக்கிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இதை கேட்கிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். உமக்குள்ளே அவர்கள் வாழட்டும். கற்றுக்கொண்ட விதத்திலே ஒவ்வொருவரும் வளர நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.